ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. சண்டே அன்னைக்கு எங்கேயாவது ஃபேமிலியாக வெளியே போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். பெருசாக எதுவும் முன்கூட்டியே பிளான் பண்ணல. ஆன் த ஸ்பாட் மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். லன்ச் வெளியே சாப்பிட்டுட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கிளம்புனோம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சண்டேங்கிறதுனால பெருசாக கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் தான் பீச்சுக்கு வந்தோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான சுந்தரி அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த கடையை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு, அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. கடையை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செம்ம கூட்டம். இந்த கடையில் சீ ஃபுட்ஸ்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாப்பாடு, மீன் சாப்பாடு வந்து 120 ரூபா, முட்டை சாப்பாடு வந்து 60 ரூபா, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வந்து 220 ரூபா, இறால் வந்து 150 ரூபா, கணவாய் மீன் வந்து 150 ரூபா, நண்டு 100 ரூபா, சிக்கன் கறி வந்து 100 ரூபா. நாங்கள் வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி மீன் குழம்பு தான் சாப்பிட்டோம். இந்த இடத்துல தான் சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ப்ரான் தொக்கு, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இங்கே தான் பொரிக்கிறாங்க. இதோட வாசனையே ஆளை தூக்குதுங்க, அந்த அளவுக்கு டெம்ப்டிங்காக இருக்குது. இங்கே ஃபிஷ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மீன் குழம்பு, அப்புறம் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, நண்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு கூடவே முட்டையும் கொடுத்துருந்தாங்க. ப்ரான் ஃப்ரை வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ப்ரான் ஃப்ரை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீன் குழம்போட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, புளிக்குழம்பு நம்ம எப்படி வைப்போம் அதே மாதிரியே இருந்துச்சு. சாப்பாடு ஃபஸ்ட் டைம் வைக்கும் போதே நல்லா நிறையா தான் வச்சு கொடுத்தாங்க. நமக்கு பத்தலைன்னா நம்ம இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துல தான் டோக்கன் எல்லாமே கொடுக்குறாங்க. நமக்கு என்ன டிஷ்ஷஸ்லாம் வேணுமோ அதுக்குரிய டோக்கன்ஸ்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். டோக்கன் வாங்குகிற இடத்துல ரொம்ப பெரிய ஒரு க்யூ இருந்துச்சு. டோக்கன் வாங்கவே கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிடுச்சு. க்யூவில் நின்று டோக்கன் வாங்குறதுக்குள்ளே செம பசி. இந்த ஒரு அவசரத்தில் நான் ஆர்டர் பண்ண டிஷ்லாம் வீடியோ எடுக்கக்கூட மறந்துட்டேன், சாரி. டோக்கன் வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. பொதுவாக ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த ஹோட்டல் போய் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது. பட் சுந்தரி அக்கா கடையில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட சாப்பாடு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அசைவ பிரியர்களுக்கு இந்த கடை வந்து ஒரு வரப்பிரசாதம். நான்வெஜ் பிடிக்காதவங்க சப்போஸ் இந்த கடைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, ரைஸ் வாங்கிட்டு ரசம் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனோம்னா சின்ன ஒரு பவுலில் தான் நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா அதிகமாகவே வச்சு கொடுப்பாங்க. பத்தலைன்னா நீங்கள் இன்னொருக்கா கூட வாங்கி சாப்பிட்லாம். சாப்பாடு எல்லாமே நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் தான் நம்ம சுந்தரி அக்கா கடை இருக்குது. நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடித்ததும் பீச்லேயே ஒரு கான்சர்ட் மாதிரி நடந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் மியூசிக் கேட்டுட்டு
ஈவினிங் டைமில் பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு டேவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.